வணக்கம். பொலிட்டிக்கல் ஃபிலாசபி அட் SEMS 388 யூடியூப் வலைத்தளம் மூலம் உங்களது கவனத்திற்கு இன்றைய இந்தியாவில் தெய்வங்களும் அவர்களை ஆட்டி படைக்கும் அரசியலும் இதை பற்றி உங்களது சிந்தனைக்கு சில கருத்துக்களை வைக்க விரும்புகிறோம். டெல்லியில் இன்னும் கர்நாடகாவில் இன்னும் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு தவிர எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாடு கேரளாவும் தவிர மற்ற மாநிலங்களில் அனுமார் கோயிலுக்கு பெரிய விழாக்கள் எடுக்கிறார்கள். டெல்லியில் எல்லா அரசியல் கட்சிகளும் அதில் பங்கு பெறுகிறார்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு 100 கோடி ரூபாய் அனுமார் கோயிலுக்கு டூரிசம் வளர்ச்சிக்காக அரசு ஒதுக்கி பெருமைப்படுகிறது. தமிழ்நாட்டில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குறாரானா அதற்கு பெரிய அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அரசு இந்து அறநிலைத்துறை மூலம் முருகனை முன்னிறுத்தி சில ஏற்பாடுகள் செய்வதாக பத்திரிகைகள் எழுதுகின்றன. ராமனா முருகனா இன்று 2 சாமியும் மோதப்படுவது போல நடப்பதாக சில பத்திரிகைகள் கூறுகின்றன. இந்த தெய்வங்களை பற்றி இந்த தெய்வங்களை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய இதனுடைய மர்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதனுடைய இன்றைய இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வர்க்கமாக இருப்பது விவசாயிகளும் கைவினைஞர்களும் கலைஞர்களும் தான், கிராமிய கலைஞர்களும் தான் பெரும்பான்மையாக இருப்பது. சில்லறை வர்த்தகர்கள், இந்த சில்லறை வர்த்தகர்கள், கிராமிய கலைஞர்கள், கிராமிய கைவினைஞர்கள், விவசாயிகள், இவர்களுடைய கண்ணோட்டம் தெய்வ நம்பிக்கை அது ஒரு அரசியல் வட்டத்தில் அவர்களை ஈர்ப்பதற்காக அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்தியாவினுடைய தனித்துவமான ஒரு நிலைமையை நம்ம கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் அரசியல் நிர்ணய சட்டத்தில் ஒரு பேர் தான் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் 2 பேர். பிற நாடுகளுடைய சமூகத்தில் மதங்கள் இருக்கின்றன. ஆனால் 1000 தெய்வங்களை கொண்ட மதம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அதை விட வேடிக்கை என்னவென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 1000 தெய்வங்களும் அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதக்கூடியவர்கள், உறவினர்கள். நீங்கள் கள்ளழகருடைய புராணத்தை படிச்சீங்கன்னா அந்த உண்மை தெரியும். கள்ளழகர் என்பவர் காட்டில் இருக்கக்கூடிய வைணவ கடவுள்.
அந்த வைணவ கடவுள் அவருடைய சகோதரி தான் சைவ கடவுளான பரமேஸ்வரனை மீனாட்சியை கல்யாணம் பண்ணுறார். ஆனால் புராணம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கள்ளழகரும் இந்த மீனாட்சி திருமணம் செய்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் 2 பேரும் ஒரே ஆள் தான். இது புராணத்தில் இருக்குது. இந்த புராணங்களும் இது எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இது மித்தாலஜியை வெறும் மூட நம்பிக்கை அடிப்படையில் நம்ம பார்ப்பதற்கு பதிலாக அது ஒரு அன்றைய சமூகத்தில் மக்களிடையே இருக்கக்கூடிய உறவுகள், முரண்கள், இவைகளை சித்தாந்த போர் இவைகளை அதில் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு கோயிலை சுற்றி அதனுடைய வரலாறு ஒன்று இருக்கும், ஒரு கோயிலை சுற்றி ஒரு புராணங்களும் இருக்கும். நம்ம இது ரெண்டையும் பிரித்து பார்த்து இந்த புராணங்கள் வருவதற்கான காலம் என்ன, மன்னர்கள் காலத்தில் என்ன, யார் வந்து ஆட்சி நடத்துனாங்க, ஏன் இப்படி இந்திய சமூகத்தில் பல்வேறு மார்க்கங்கள் இருந்தாலும் இந்திய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாம் ஒன்று, ஒரே குடும்பம் என்ற உணர்வோடு தான் எல்லா சாமிகளுக்கும் உறவை உருவாக்கி வச்சுட்டாங்க புராணத்தில். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இந்த உறவை உருவாக்கக்கூடிய வினையை விதைத்து மோதலை உருவாக்குகிறது. ஏன் இந்த விழாக்களை அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் மனைந்து காட்டுகிறது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார, அரசியல் பொருளாதார பின்னணி நம்ம பார்க்கணும். கோயிலுக்குடைய சொத்துக்கள் திருவிழாக்கள் நடக்கிற பொழுது விவசாயிகள், விவசாய கைவினைஞர்கள், கிராமப்புற கலைஞர்கள், இவர்களுக்கு இவர்களுடைய விழாவாக அது நடக்கிறது. நீங்கள் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குற அன்னைக்கு மதுரை கடைகளில் எத்தனை டன்னு அல்வா விட்டுறது, எத்தனை டன்னு காரச்சேவு விட்டுறது, எத்தனை டன்னு டீ குடிக்கப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏழை விவசாயிகளுடைய கையில் இருக்கக்கூடிய சில ரூபாய்களை அன்று ஒரு நாள் மட்டும் பல 100 கோடி ரூபாய் புரளும் ஒரு பொருளாதார கட்டமைப்பு இந்த விழாக்களில் இருக்கிறது. அதனால தான் எல்லா கோயில்களிலும் சில்லறை வியாபாரிகள், விவசாயிகள் இவர்கள் அனைவரும் இணைந்து அந்த விழாக்களிலே ஒரு பொருளாதார பின்னணி இருப்பதால் அவைகள் இன்று வரை பின்பற்றப்படுகிறது. இந்த புராணங்கள்லாம் வெளியே போயிடுது. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் என்றால், அரசியல் கட்சிகள் இதை பயன்படுத்தி தங்களுக்கு வாக்கு வங்கியை உருவாக்கலாம் என்று கருதுவது தான் அவங்க ஏமாந்து போவாங்க. நீங்கள் வாக்கு வங்கியினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த இந்து மத நம்பிக்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது மட்டுமல்ல, சாதி உணர்வுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உண்மையிலே சாதிதான் அடிப்படையில் மக்கள் வாக்களித்தால், சாதி உணர்வு மக்கள் வாக்களித்தால், தமிழ்நாட்டில் வன்னியர் கட்சிக்கு மட்டும் எவ்வளோ இடம் கிடைச்சிருக்கும் பாருங்கள். இல்லை, மக்கள் சாதி உணர்வோடு வாக்களிக்கவில்லை. ஆனால் கட்சிகள் என்ன ஆகுது, அரசியல் கட்சி சாதி உணர்வோடு செயல்படுகிறது. இந்த முரண்பாட்டை புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமம். இது கொஞ்சம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் தெரியணும். அரசியல்வாதிகள் சாதி உணர்வை எவ்வாறு பஞ்சாயத்து போர்டுகளிலே, உள்ளாட்சி அமைப்புகளிலே எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள்,
அதில் சுரண்டும் வர்க்கங்கள் எவ்வாறு பற்றி பயன்படுத்துகிறது என்பதை ஆண்டு பரிசீலித்தால்தான் மக்களுடைய உணர்விலே அரசியலுக்காக தெய்வ நம்பிக்கையோ மற்றது வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டு மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை உருவாக்குவதன் அவசியத்தை இதன் மூலம் பார்வையாளர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இதன் அவசியத்தை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தெய்வீக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இதை விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.